நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை, காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10ஆம் வசனம் வரை. கர்த்தர் அந்நாளின் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அந்நாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்காய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். கர்த்தர் அந்நாளின் கற்பத்தை அடைத்தார். ஏன் அடைத்தார்? அவள் மூலமாக ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆனால் அங்கே அவளை கஷ்டப்படுத்தும்படியாக, அதற்கு நேராக தீர்க்கதரிசியானவன் உருவாக வேண்டுமானால் அதற்கு அவள் பக்குவப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் ஒரு பெண்ணினாலே அவளுக்கு வைத்திருந்தார். பெண்ணினாள் அவளை மனம் அடிவாக்குவாள், அவளை அழ பண்ணுவாள். வருஷந்தோறும் எல்லா பண்டிகைகளிலும் அவள் இவளை மனம் அடிப்பாள், இவளை ஏளனமாக பேசுவாள். இப்படிப்பட்ட நெருக்கடியின் போதுதான் அவள் எங்கே போகிறாள்? ஒருவேளை இந்த பெண்ணினாள் இவளை சங்கடப்படுத்தாது, இவளை கஷ்டப்படுத்தாதிருந்தால் எல்கானாவின் ஆறுதல், அவளுடைய அன்பு அவளை ஆற்றியிருக்கும், தேற்றியிருக்கும். அவள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுதிருக்கவே மாட்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே, நம்முடைய வேலை பணியிலே ஒரு பெண்ணினாளை வைத்திருக்கிறார் என்றால் நாம் போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் அழ வேண்டியது ஒன்று இருக்கு. நம் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெண்ணின் அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் மூலமாய் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதல் மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தது அப்பா. நன்றியப்பா. இப்படி மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தெரியுமாப்பா. அந்நாளை போல உம்முடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி உம்மிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அப்பா. எங்கள் ஒவ்வொரு உம்முடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை அப்பா, எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் கண்ணீரை உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம் ஐயா. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. எங்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.